பொன்னி ஃபோட்டோவை வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாரு. எடுத்து மூர்த்தி பார்த்துட்ருக்காரு. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்கிட்ட கேட்குறாரு. பார்க்குறாரு. இது வந்து கருக்காத்த அம்மன். இந்த அம்மன் ஃபோட்டோவை வச்சு வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, இவ்வளோ வேலை பண்ணுறாளா? வரட்டும் பொன்னி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுக்கு இந்த ஃபோட்டோவை இங்கே வாங்கிட்டு வந்திருக்க? என்ன அப்படி குழந்தை வேணுன்ற ஆசை இப்பயே வந்துடுச்சா உனக்கே? சமையல் வேலைக்கு போகணுமா, உள்ளே வந்து சமைச்சோமா, அந்த வேலை மட்டும்தான் பார்க்கணும். ரொம்ப ஓவரெல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. புரியுதா உனக்கு? ரொம்ப ஓவராக தான் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஐயோ என்ன இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க அவங்க அம்மா கிட்ட. அம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் கோயிலுக்கு போனோம்மா, அங்கே கந்த சஷ்டி கவசம் பாடிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் போய் பாடணுமா, ஆனால் என்னை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு பாட சொன்னாங்க. பாடிட்டு அதுக்கான பணம் கூட கொடுத்தாங்க. 500 பணம். இதை நான் உங்ககிட்ட வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 பணத்தை வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமாம்மா, நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்கள்ல, அத்தை மாமா 2 பேரும் பாடும்போது கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுமா. எனக்கு என் சந்தோஷம் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. அப்போ கரெக்டாக இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ஃபோட்டோவை காட்டுறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. ஆமாம் பொன்னி பாடி இருக்கிறது சூப்பராக இருக்கே, என்ன சக்தியாக இருக்கா? அப்போ வந்துட்டு வேலைக்கு போகலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. இவன் என்ன பொய் சொல்லிட்டு 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எப்படின்னு தெரியல, ஆனால் அந்த ஃபோட்டோ மட்டும் வந்திருக்கு. இது ஏதாவது வந்துட்டு அவங்களே செட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியல, இது ஒரு கேமராவில் எடுத்த மாதிரி தான் இருக்குது. பொன்னி வந்து சபையில் பாடுற மாதிரி இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறார். சூப்பராக பாடியிருக்காங்க பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கூப்பிட்டு வச்சு அப்படியே அவார்டு கொடுங்க, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. என்னது இது, கூட்டத்தோடு சேர்த்து அப்படியே ஒரு கோஷம் போட்டு வச்சுருக்கா, இது ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோபமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ஜெயா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கா, நல்லா இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. ஆமாம் போயிட்டாலாங்காட்டியும் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு அப்படியே கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு உஷா ஒரு மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. மூர்த்தியும் திட்டுறாரு. இவளுக்கு வேறு வேலையே கிடையாது, இதை வேற எவனும் ஃபோட்டோ வேறு எடுத்து நமக்கு அனுப்பியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சக்தி வராரு. வந்தவொடனே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நான் தான் எடுத்தேன், நான் தான் இந்த ஃபோட்டோவை அனுப்பினேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா தான்ப்பா இருக்குது, பொன்னி வந்து முன்னாடி உட்காந்து பாடுறதுல நல்லா தான் இருக்குது, ஆனால் பொன்னி பயப்படுற பொண்ணாச்சே, எப்படி முன்னாடி உட்காந்து பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு சக்தி சொல்கிறாரு, இல்லை பொன்னிக்கிட்ட இருக்க பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நீ எதுக்கு கோயிலுக்கு போனேன், நீ வந்து ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க சக்தியை. அதுக்கு சக்தி சொல்கிறாரு, இல்லை நான் பொன்னியோட போகல, நான் போனது பொன்னிக்கு தெரியாது, நான் பிரீத்தியோடு சேர்ந்து போனேன். என்னோடய ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவரோட அம்மா அப்பா 2 பேருக்குமே 60ஆம் கல்யாணம் நடந்தது, அதை அட்டன் பண்ணுறதுக்காக போனேன். அந்த கோயிலில் பொன்னி பாடுறத நான் பார்த்தேன், அதனால் நான் அதை ஷூட் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியாப்பா, சரி நல்லா இருக்குப்பா, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு பயம்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை சொல்கிறாங்க. போதும் எல்லாம் புகழ்ந்தது, அவங்க வேலையை போய் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஜெயா திட்டுறாங்க. எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. விடு, எப்போவுமே அம்மா பேசுகிறதுனா அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாரு. பயங்கரமாக கோவப்படுறாங்க. பிரீத்தி அப்படியே பார்க்குறாங்க. என்ன அப்படி புகழ்ந்து ரொம்ப பேசுகிறாங்க அப்படியே பொன்னியை. ஐயோ இவங்க 2 பேரும் எப்படியாவது பிரிக்கணும், கண்டிப்பாக நான் தான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்க